Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா TNPSC சைடுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு TNPSC எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஒரு சூப்பரான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு. அதாவது நம்ம தமிழக அரசு இதுவரைக்கும் வெளியிட்ட 1821 பக்கத்துக்கு மேற்பட்ட PDF வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு PDF மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. இந்த PDF வந்து எப்படி எடுக்கிறது, எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த PDF வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அஃபீஷியல் தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரிவுன்னு சொல்லிட்டு குரூப் 2, அதாவது TNPSC குரூப் 2 தேர்வுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. பட் குரூப் 2க்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் TNPSCயில் எந்த எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக இந்த பாடத்தை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் எடுத்து நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து எடுத்து தெரிய வரும். புக் சைடில் இருக்கக்கூடிய பேக்கு அந்த கொஸ்டின்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இல்லாத விஷயத்தை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நானே ரீட் பண்ணி பார்த்ததில்ல, ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிட்டு தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800க்கு மேற்பட்ட பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் மூலியமாகவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுக்கிறா இருந்தாலும் மேலே வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு நிறுவனங்கள் சொல்லிட்டு எந்தெந்த நிறுவனம் எந்த இயரில் வந்து வந்துச்சு, பல்கலைக்கழகங்கள் எப்போ ஓப்பன் பண்ணப்பட்டது, அது எந்த இயரில் வந்துச்சு, இப்போ துவங்கப்பட்டது அப்படிங்கிறது A to Z எல்லாமே உங்களுக்கு அந்த இயர் வைஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம போவோம். இருந்தாலும் இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குழப்பி விட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மத்திய உணவு திட்டம் அறிமுகம் காமராஜர் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைக்கு தெரியும். அதே இது 1956 தானா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 1956ன்னு போட்டிருப்பாங்க. 1957 சம்திங் நம்மளுக்கு வந்து ஒரு 4 ஆன்சர் இருக்கும். அதில் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படிங்கிறனால இந்த இதை நம்ம வந்து ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட மொபைல் ஃபோன் மூலிமா ஜஸ்ட்டு படிக்கணுங்கிறது கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிறோம். இலவச சீருடை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கொடுத்தது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, உயர்கல்வித்துறையில் வந்து உயர்கல்வியில் வந்து 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வின்னு சொல்லிட்டு யார் கொண்டு வந்தா, அது எந்த இயரில் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சத்துணவு திட்டத்தை வந்து யார் வந்து அமல்படுத்தினாங்க அப்படின்னா அது எல்லாருமே சின்ன குழந்தைங்க தெரியும், எம்ஜிஆர்னு சொல்லிட்டு. பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் படித்தாதான் தெரியும். சரிங்களா, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஊழல் நடக்குது, அதில் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள் எந்த இயரில் வந்து அவங்க பிறந்தாங்க, அவங்க காலம் என்ன, அவங்க இயற்றிய நூல்கள், சிறப்பு பெயர்கள், அவங்களுக்கான தனிப்பட்ட பத்திரிகைகள், அவங்க எந்த ஊரில் வந்து பிறந்தாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதையுமே நீங்கள் வந்து தனியாக புக்கு கொடுத்து படிக்கணுங்கிறது கிடையாது. இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A to Z இதில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க TNPSC பிரியர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்களா, அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் வந்து டெலிகிராம் சேனல், அதாவது டெலிகிராம் வந்து ஒரு யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து டெலிகிராம்லேயே வந்து எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு வரோம். இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2200 மேற்பட்ட ஸ்டாஃப்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க, ஒரு அன்எம்ப்ளாய் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப்புக்குள்ள வாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா
ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சு எடுத்துக்கலாம், தெரியாத விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் ஜாப் சீக்கிரம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.